வெயிட் லாஸ் பயணத்துக்கு டயட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு டயட் பிளான் மட்டும் கரெக்டா செட் ஆக மாட்டேங்குது. அதனாலே கன்சிஸ்டன்டா என்னால வெயிட் லாஸ் பயணத்தை கொண்டு போக முடியலங்கிறது உங்க சேலஞ்சா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டயட் பிளான் நோக்கி எங்கேயும் போக மாட்டீங்க, யார்கிட்டயும் கேட்க மாட்டீங்க. நீங்களே இந்த ஃபவுண்டேஷனல் நாலேஜை வச்சு சூப்பரா உங்க நடைமுறைக்கு ஏத்த மாதிரி, உங்க வாழ்க்கைக்கும் உங்க டேஸ்ட்டுக்கும் ஏத்த மாதிரி ஒரு டயட் பிளானை சிறப்பா கிரியேட் பண்றதோட மட்டும் இல்லாம அதை வெயிட் லாஸை உண்டாக்கக்கூடிய டயட் பிளானாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் வந்து ஒரு 1 day வெயிட் லாஸ் மெனு உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஆனால் அது ஷேர் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஃபவுண்டேஷன் நாலேஜை ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்க போறோம். ஸோ அந்த வெயிட் லாஸ் மெனுவை நீங்களே எப்படி உங்களோட வாழ்க்கைக்கு வெயிட் லாஸ் தரக்கூடிய உணவுகளை, அன்றாட உணவுகளை வச்சு எப்படி சிறப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பயணத்தை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே காட்டிருக்கிற எக்ஸாம்பிள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக இதை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் இப்போதைக்கு இந்த நாலேஜை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பாக எல்லா கேலரி ரெக்குவயர்மெண்ட்ஸ், மேக்ரோ ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் மீட் ஆகக்கூடிய ஒரு டயட் பிளானை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு தேவையான ஃபவுண்டேஷன் நாலேஜ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப லெங்க்தியாக போகுங்கிறதுனால 2 ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஒரு கிளையண்டோட ஆக்சுவல் 1 full day மெனு, அவங்களோட ரெகுலர் மெனு எடுத்து அதை வெயிட் லாஸ் தரக்கூடிய மெனுவா எப்படி நம்ம வந்து லைவா மாற்ற போறோங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ. ஆனால் அதுக்கு தேவையான ஃபவுண்டேஷன் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போற ஃபைனல் டயட் பிளான். இந்த சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் வார்ம் வெல்கம். என்னோட பேரு நீலா தியாகராஜன். 45 kgs குறைச்சதோட மட்டும் இல்லாமல் பல வருடங்களாக அதை கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து இந்த சேனலில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கேன். என்னோட அனுபவங்கள் எப்படி இருந்தது, என்னோட மிகப்பெரிய தோல்விகள் என்ன, அது மூலமாக நான் கற்றுட்ட பாடம் என்ன அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேட்டிவ் விஷயம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த தப்புகளை நீங்கள் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஷேர் பண்ணுறது. இது எகெயின் தற்புகழ்ச்சி, தற்பெருமைன்னு நினச்சிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிட் லாஸ் பயணம் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் கோச்சிங் ஒரு விஷயம் ஆரம்பிச்சு 200க்கும் மேற்பட்ட, கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கிளைண்ட்ஸ். அவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க வெயிட் லாஸுக்கும் வந்து மிக சிறந்த ரோல் பிளே பண்ணியிருக்கேன். அண்ட் ஆயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் மூலமா சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாவே அதை அவங்க வாழ்நாள் நடைமுறையில கொண்டு வந்து சிறப்பா வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட அனுபவங்கள், கிளைண்ட்ஸோட அனுபவங்கள், கிளைண்ட்ஸ் கேட்குற கொஷின்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஷின்ஸ், அவங்க வாழ்க்கையில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, இது எல்லாமே இந்த சேனல்ல உங்களுக்கு கிடைக்கும். சேனல்ல கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ப்ராக்டிக்கல் ஆக்ஷனபிள் டிப்ஸ் தான். ஸோ இவ்வளவு பேர் அவங்க பயணத்தை சிறப்பாக கொண்டு போய் முடிச்சிருக்கும் போது உங்களுக்கு மட்டும் உங்க பயணம் ஏன் வந்து நடக்காது, முடியாதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்களால முடியும். அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இப்போ கேலரி மேனேஜ்மெண்ட்ல கேலரிஸ் இன்னுங்கிற செக்ஷன்ல தான் நம்ம டயட் பிளானுங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது. ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட கோச்சிங் செஷனில் இப்போ ஜாயின் பண்ண கிளைண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து வெயிட் லாஸ்ல வந்து மெனு பிளானிங் ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ 2 பேர் கை தூக்கினாங்க, எஸ் மேம் அப்படின்ட்டு. ஒருத்தங்க கான்ஃபிடென்ட்டாக கை தூக்கினாங்க, இன்னொருத்தவங்க வந்து கொஞ்சம் ஹெசிடேஷனோட கை தூக்கினாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க கேட்டேன், நீங்கள் வெயிட் லாஸ் மெனு பிளானிங் எப்படி பண்ணுவீங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங்ல வந்து அந்த காஃபிங்கிறது வந்து ஹஸ்பண்ட் நானும் சேர்ந்து எப்பவுமே குடிப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம காஃபி குடிக்கிற டைத்துலேயே அன்னைக்கு என்ன உணவு சமைக்கணுங்கிறத நாங்கள் பிளான் பண்ணிடுவோம். ஸோ யூஸ்வலாக வந்து காஃபி குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ யூஎஸ்ஏக்கு ரீசெண்டாக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க இந்தியாவில் இருக்கும்போது அவங்க எப்படி வந்து அவங்க டேயை கொண்டு போவாங்கிறத அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க இந்தியாவில் இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக டெய்லி காய்கறிகள், அன்னன்னி கிடைக்கிற காய்கறிகளை ஹஸ்பண்ட் வாங்கி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது காஃபி குடிக்கும்போது கேட்பாங்களா, இன்னைக்கு நான் என்ன வந்து வாங்கிட்டு வரட்டும், வெளியில போறேன் அப்படின்னு கேட்பாங்களா. ஸோ வந்து அப்ப என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் வீட்டுல என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துப்பாங்களாம். ஸோ வந்து அன்னைக்கு வந்து என்ன இருந்ததுன்னா, வெண்டைக்காய் ஆக்சுவலி இருந்தது அவங்க வீட்டில். ஸோ எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் வெண்டைக்காய் பொரியல் பிடிக்கும் இல்லையா? ஸோ வெண்டைக்காய் இருக்குது, அதை வச்சு நான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடுறேன். அப்புறம் கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து இந்த அரைச்சி விட்ட ஸ்டைலில் ஒன்று பண்ணுவோம் இல்லையா? அந்த கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை இன்னைக்கு நம்ம வந்து சாம்பாரோ இல்லை ஒரு குழம்பு மாதிரியோ பண்ணிடலாம், ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடலாம். கத்திரிக்காவை வெண்டைக்காவை வந்து நான் பொரியல் பண்ணிடுறேன். இப்படிதான் வந்து சொன்னால் நீ கத்திரிக்காய் வாங்கிடுவாங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுவாங்களாம். ஸோ இப்படிதான் மேடம் நாங்கள் வந்து என்னென்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்து அதை பேஸ் பண்ணி என் மெனுவை நான் கிரியேட் பண்ணிப்பேன். இல்லை அதை வந்து ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்வேன். அப்போதான் வேஸ்டேஜ்லாம் இருக்காது, அப்புறம் பிளான் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது மேடம் அப்படின்னாங்க. சிறப்பான பதிலாக இருந்தது. அதை பற்றி இன்னும் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம்.
இன்னொருத்தங்க ரொம்ப கொஞ்சம் தயங்கி கை தூக்கினாங்கன்னு சொன்னா இல்லையா, அவங்க கிட்ட கேட்டேன், சார் நீங்க எப்படி உங்களோட வெயிட் லாஸ் மெனுவை பிளான் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த வெயிட் லாஸ் மெனு பிளானிங் எல்லாம் வந்து நான் பெருசா பண்ணதில்லை, ஆனா நான் வந்து இன்டர்நெட்ல போய் நிறைய டயட் பிளான்ஸ் சர்ச் பண்ணிருக்கேன் மேடம். அப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல சூப்பரா இருக்கும் பிக்சர்ஸ்லாம், ரொம்ப ஆசையா இருக்கும் இந்த உணவை ட்ரை பண்ணணும்ட்டு. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு சரி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த உணவை நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன் மேடம். ஆனா அந்த பிக்சர்ஸ்ல காட்டுற உணவை வந்து பிக்சர்ஸோட அது நல்லா இருக்கிறதுங்கிற ஃபேக்டர் அங்க வந்து முடிஞ்சு போயிடுறது. வாயில வைக்க முடியல நான் பண்ணும்போது. எனக்கு ஒரு நாள் சாப்பிடலாம், 2 நாள் சாப்பிடலாம் இந்த மாதிரி உணவுகளை, இந்த பிக்சர்ஸ் இவ்வளோ அழகா இருக்கிற உணவுகளை வந்து என்னால ஒரு நாள் 2 நாளைக்கு மேல சாப்பிட முடியல மேடம். இதெல்லாம் லைஃப்லலாம் என்னால சத்தியமா இதெல்லாம் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அண்ட் இது வந்து என் வாழ்க்கையில ஒரு உணவா அப்படின்னு நினைக்கும் போது தலை சுத்துறது. இதனாலே என்னால வந்து என்னோட வெயிட் லாஸ் பயணத்தை கொண்டு போக முடியலன்னு அவங்க ஷேர் பண்ண இந்த இன்சிடென்ட் தான் இந்த வீடியோவோட மெயின் டாபிக் ஆச்சு. ஸோ நிறைய பேர் வந்து நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையை வந்து சிறப்பா பிளான் பண்றீங்க இல்லையா, ஒரு இல்லத்தரசியா, ஒரு ஹோம் மேக்கருங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ அதை சிறப்பா பண்றீங்க. ஸோ அப்படி நீங்க மீல் பிளான் உங்க குடும்பத்துக்காக பண்ணும்போது நீங்க எதுக்கு பண்றீங்க அப்படின்னா டைம் சேவ் ஆகும். அந்த நிமிஷத்துல நம்ம யோசிக்க வேணாம் அப்படிங்கிற அந்த டைம் சேவ் ஆகும். அதே சமயம் உங்க குடும்பத்துக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்து அழகா நியூட்ரிஷியஸா பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஸோ அதனால பிளான் பண்றீங்க. அவங்களுக்கு கேட்டு என்ன பிடிக்குங்கிறதுக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஒரு காரணமா இருக்கும். லாஸ்ட் மினிட்ல யோசிச்சா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும், அதனால முன்னாடியே நான் அதை யோசிச்சு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு நான் பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு அது வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னும் நீங்க யோசிப்பீங்க. அதே சமயம் எங்க குடும்பத்துல வந்து எல்லாருக்கும் வந்து ஹெல்த்தியா இருக்கணும், எந்த நோய் நொடியும் வரக்கூடாதுங்கிறதுக்காக சிறப்பா யோசிச்சு நீங்க வந்து மீல் பிளான் பண்ணுவீங்க. அது வந்து ஒரு இல்லத்தரசி as women our nature is to nurture. ஸோ அதனால எல்லாருக்கும் வேணும்னு நீங்க பார்த்து பண்றது வந்து உங்க இல்லத்துக்கான உங்க ஹோம் மேக்கிங்கான பிளானிங்கே தவிர வெயிட் லாஸ் மெனுங்கிறத நீங்க பிளான் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதை நான் கேட்டேன் நான் உங்ககிட்ட, நீங்க சொல்றது வந்து உங்க வீட்டுக்கு எப்படி பிளான் பண்ணுவீங்கிறத சொன்னீங்க, ஆனா அது எப்படி வெயிட் லாஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிப்பீங்கன்னா, சிம்பிள் மேடம், அவங்களுக்கு என்ன பண்றேனோ அதை நான் எடுத்துப்பேன், குவான்டிட்டி கம்மியா சாப்பிட்டுப்பேன் மேடம், அவ்வளவுதான், எனக்கெல்லாம் தனியாலாம் பிளான் பண்ணிக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது அப்படின்னாங்க. ஸோ வெயிட் லாஸ் பிளானிங்கும் ரெகுலர் மெனு பிளானிங்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ வெயிட் லாஸ் மீல் பிளானிங்கோட பர்பஸ் வேற. ஹோம்க்கு வந்து ஒரு இல்லத்தரசியா நீங்க பிளான் பண்றது எதுக்குன்னு பார்த்தோம், உங்களுக்கு டைம் சேவ் ஆகணும், ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, அதே சமயம் சாமான்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க பிளான் பண்றீங்க. எல்லாருக்கும் சத்தா உணவு சமைக்கணும், பிடிச்சதை சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பிளான் பண்றீங்க. நீங்க வெயிட் லாஸ் பிளானிங்கும் உங்க ஹோம்க்கு நீங்க பிளான் பண்றது நீங்க மிக்ஸ் பண்ணிக்கூடாது. ரெண்டும் இட் சால்வ்ஸ் a different purpose altogether. வெயிட் லாஸ் வரும்போது நீங்க சாப்பிடக்கூடிய உணவு வந்து உங்க வெயிட் லாஸ் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் உங்களுக்கு நியூட்ரிஷனலி வந்து பேலன்ஸ்டா கொண்டு போகணும், சத்தான உணவுகளா இருக்கணும், வெயிட் லாஸை தூண்டக்கூடிய உணவுகளா இருக்கணும். இதை சாப்பிட்டு கண்டினியூஸா வெயிட் லாஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை தரக்கூடிய உணவுகளா இருக்கணும். அது மட்டும் இல்லாம பசி ருசி ரெண்டையும் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய உணவுகளா இருக்கணும். இட் ஷுட் மேனேஜ் யுவர் ஹங்கர் அண்ட் இட் ஷுட் ஹெல்ப் யூ வித் யுவர் கிரேவிங்ஸ். அது இல்லைன்னா உங்களால இந்த பயணத்தை கண்டினியூஸா கொண்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாம நான் கரெக்டா போறேனா இல்லையான்னு ட்ராக் பண்றதுக்கு உதவுற ஒரு வெயிட் லாஸ் மெனுவா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இதை சாப்பிட்டா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸும் மோட்டிவேஷன் தரக்கூடிய ஒரு உணவா இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து பர்பஸ் ஆஃப் வெயிட் லாஸ் மெனு பிளானிங். இதெல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக தான் வெயிட் லாஸ் மெனு பிளானிங் ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும். ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். why should we plan a weight loss menu and what's the difference between a regular menu versus the weight loss menuங்கிற டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதை பிளான் பண்ணாம நம்ம வெயிட் லாஸ் பயணத்தை கொண்டு போனா விளைவுகள் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, இந்த பிளானிங் பண்ணாம நம்ம ஒரு வெயிட் லாஸ் வரும்போது நம்மளோட மெனு வந்து டயட் மெனு வந்து அது வெயிட் லாஸ்க்காக நம்ம பிளான் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் லாஸ் நடக்காது இல்லையா, உங்களுக்கு அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியாது. செகண்ட் வந்து உங்களுக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் வரலாம். சத்து குறைவான உணவுகளை சாப்பிடும் போது நீங்க வீக்கா போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மூன்றாவது வந்து ஹங்கர் அண்ட் கிரேவிங்ஸ், பசி நிறைய இருக்கக்கூடும், இல்ல கிரேவிங்ஸ் ருசி, நாக்கு ஏதாவது கேட்டுட்டே இருக்கும், இல்ல வயிறுக்கு வந்து ஃபுல்லாவே இருக்காது. இது ரெண்டு விஷயமும் மிகப்பெரிய விஷயம். உங்களோட வெயிட் லாஸ் பயணத்தை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இந்த கிரேவிங்ஸ் அண்ட் ஹங்கர்ஸ்க்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களால வந்து வெயிட் லாஸ் மெனுவை முறையா நீங்க சிறப்பா பிளான் பண்ணா உங்களால
அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. ஒரு நாள் 2 நாள் எவ்வளவு பேர் நம்ம பண்ணிருப்போம் இல்லையா? ஒரு நாள் 2 நாள் ஏதோ ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணிப்போம், GM டயட், கீட்டோ டயட். என் கதையில நான் வந்துட்டே இருக்கு. ஸோ கேளுங்க நான் என்னென்ன அட்டகாசம் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ அன்சஸ்டெயினபிளா இருக்கும், மோட்டிவேஷன் கம்மியாயிடும், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஃபீல் ஆக ஆரம்பிச்சு நிறைய தடவை ஆகியிருக்கு அந்த மாதிரி. அப்புறம் நம்மளோட ப்ரோக்ரஸ் ட்ராக் பண்ண முடியாது, வெயிட் லாஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியாம ஏதோ ஒரு குழப்பத்திலே கொண்டு போகிற ஒரு நிலைமை வரும். ஸோ வெயிட் லாஸ் மெனு பிளான் பண்ணாதனால இதெல்லாம் பிரச்சனைகள் நமக்கு நேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்க வெயிட் லாஸ் பயர்ல உங்க டயட் பிளானை உங்களால ஃபாலோ பண்ண முடியாததுக்கு முக்கியமான 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து டேஸ்ட், ருசி. ஏற்கனவே பார்த்துட்டோம். 2 பார்ட் ஆஃப் த பாடி ரொம்ப கோஆப்ரேட் பண்ணும். உங்களுக்கு வந்து நாக்குங்கிற ஒரு விஷயம் கோஆப்ரேட் பண்ணும், வயிறுங்கிற ஒரு விஷயம் கோஆப்ரேட் பண்ணும். இது 2ஓட கோஆப்ரேஷன் இல்லாம கண்டிப்பா உங்களால வெயிட் லாஸ் பயணத்தை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியாது. ருசிக்கு ஏத்த, உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி உணவுகள் நீங்க சாப்பிடலைன்னா you will not be able to sustain in your weight loss journey. வயருக்கு ஃபுல்லா இன்னும் வயிறு உங்களை ஃபுல்லா வைக்கக்கூடிய, உங்களுக்கு அந்த ஹங்கருங்கிற விஷயத்த மறக்கடிக்கக்கூடிய ஒரு உணவை நீங்க வந்து உங்களை வெயிட் லாஸ் பயணத்துல நீங்க கொண்டு வரலைன்னா இந்த பயணத்தை உங்களால தொடர்ந்து கொண்டு போக முடியாது. ஏற்கனவே நீங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் மேம் சமைப்பேன், அவங்களுக்கு என்ன வேணுமோ நான் பார்த்து சமைப்பேன், அதே நான் குவான்டிட்டி கம்மியாக சாப்பிடுவேன்ட்டு. அப்போ அந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ எலுமிச்சை மழை சாதம் நம்ம பண்றோம்னா அதையே நம்ம கம்மி குவான்டிட்டியில சாப்பிட்டுட்டு நம்ம தள்ளிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வயிறு 2 விஷயங்கள், உறுப்புகள் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லணும். ஹெல்ப்போட அவங்களோட ஆசீர்வாதம் வேணும் நமக்கு. என்னன்னா ஒன்று வயிறு, இன்னொன்று நாக்கு. ஸோ இந்த வந்து எல்லாருக்கும் பண்ணிட்டு அதை அதே உணவை நான் கம்மியா சாப்பிடுவேன் நீங்க நினைக்கும் போது உங்க வயிறு உங்களை முரண்டு பிடிக்கும். உங்களுக்கு வயிறு வந்து சொன்ன பேச்சை கேட்காது. இது வரைக்கும் நீ இவ்வளவு குவான்டிட்டி கொடுத்துட்டு இருந்த, 2 கப்பு ரைஸ் கொடுத்துட்டு இருந்தேன், இப்ப திடீர்னு நீ என்ன பண்ற, வெயிட் லாஸ் பண்ணுங்க தானே, எனக்கு 1 கப்பு நீ குறைச்சு கொடுத்தனா நான் என்ன பண்றது இந்த இன்னொரு கப்புக்கு, எனக்கு ஏற்கனவே பழகி போயிடுச்சு. அதனால அது முரண்டு பிடிக்க ஆரம்பிக்கும், பசியை தூண்டி விடும். அப்போ உங்களால அந்த பயணத்தை கண்டினியூஸா கொண்டு போக முடியாது, எதுலையுமே உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாததுனாலதான் உங்களால வந்து அந்த வெயிட் லாஸ் பயணத்தை தொடர்ந்து கொண்டு போக முடியாது. அதனால உங்க ஃபேமிலிக்கு கொடுக்க உணவையே நீங்க அப்படியே 100% நீங்க சாப்பிட்டு ஆனா குவான்டிட்டி கம்மியா சாப்பிடணும்னு நினைக்கிற அந்த கான்செப்ட் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஏற்கனவே. இன்னொன்று சரி, செகண்ட் சொன்னாங்க இல்லையா, நான்லாம் தனியா பிளான் பண்ணதில்லை, ஆனா நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, யூடியூப்ல இந்த மாதிரி ஷேர் பண்ண டயட் பிளான பிக்சர்ஸ் எடுத்து வச்சு அதை நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த டயட் பிளான் இல்லையா, நீங்க வெளியில பார்க்குற டயட் பிளான் யாரோ ஒருத்தங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு, அவங்களோட பழக்க வழக்கங்களுக்கு, அவங்களோட ருசிக்கு, அவங்களோட வயிறுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிற ஒரு டயட் பிளான். அதை வந்து நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு நீங்க அப்படியே எடுத்து செட் பண்ணிக்கலாம். நீங்க ட்ரை பண்ணும்போது மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்கு. ஏன்னாக்க உங்களோட நாக்கு வந்து முரண்டு பிடிக்கும். இது வயிறும் முரண்டு பிடிக்கும் இல்லையா. இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலர் ஃபுட்டே இல்லையே, நீ எதுக்காக இது எனக்கு கொடுக்குற, எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ட்டு 2 பேரும் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ உங்களை அந்த வெயிட் லாஸ் பயணத்தை கொண்டு போக முடியாது. யாரோ சாப்பிட்ற உணவை நீ எதுக்கு சாப்பிட்றேன்னு கேட்டு உங்க வெயிட் லாஸ் பயணத்தை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதனால அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது, யாரோ கொடுக்குற டயட் பிளானும் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க வீட்லயே ரெகுலரா சமைக்கிற ஃபுட்டை எடுத்து அதுவே குவான்டிட்டி கம்மியா சாப்பிட்ற உணவும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ எதுதான் ஒர்க் அவுட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 உங்க டயட் பிளான் வந்து ரெகுலர் ஃபுட் இருக்கணும். ஸோ உங்களோட வயிறும் உங்களோட ஒரு நாக்கும் வந்து பழகிருக்கு ஒரு விஷயத்துக்கு, அந்த விஷயத்தையே நீங்க கம்ப்ளீட்டா எடுத்துடக்கூடாது. ரெகுலர் ஃபுட்டும் இருக்கணும். ஆனா அந்த ரெகுலர் ஃபுட் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய உணவுகளா இருக்கணும். ஸோ முக்காவாசி நீங்க ரெகுலர் ஃபுட்டை கொடுத்து கொஞ்சம் நஞ்சு இப்படி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் கொடுக்கும்போது வயிறு சொல்லும், நாக்கு சொல்லும், சரி நீ கொடுத்துட்டு பொழைச்சு போ, நான் உன்னை விடுறேன், உன்னை வெயிட் லாஸ் பண்ணத்தை கண்டினியூ பண்ண விடுறேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும். ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்காது, ரொம்ப ஃப்ரிக்ஷன் இருக்காது. உங்களோட அன்றாட வாழ்க்கையிலிருந்து மிகப்பெரிய மாற்றமா வந்து பார்க்காது வயிறும் நாக்கும். அப்படி இருக்கும்போது சரி எனக்கு புரியுது, ஏதோ கொஞ்சம் மாற்றத்துக்கு கொண்டு ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு, பட் இட்ஸ் ஓகே, எனக்கு பெரிய அதனால அஃபெக்ட் ஆகலன்ட்டு இட் லெட் யூ கண்டினியூ யுவர் ஜேர்னி. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த டயட் பிளான் வரும்போது, யூ கேனாட் கெஸ் ஆர் யூ கேனாட் ஹோப் தட் யூ வில் லூஸ் வெயிட். இதையே நான் பண்ணிட்டே இருப்பேன், இதே பிளான் வீட்டுக்கு பண்றதே நான் பண்ணிட்டு அதையே நான் சாப்பிட்டு அப்படியே நான் ட்ரை பண்ணுவேன்னா, இட் இஸ் டூயிங் த சேம் திங் அகெயின். எப்போ ஒரு விஷயம் நமக்கு ரிசல்ட் கொடுக்கலையோ, தென் இட் மீன்ஸ் வி ஹேவ் டு சேஞ்ச். அந்த அப்ரோச்சை நம்ம மாற்றணும். ஏதோ ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரும்போது தான் நமக்கு ஒரு மாற்றம் நடக்கும். அதே விஷயத்தை திருப்பி பண்ணி ஒரு மாற்றம் வரும் நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அண்ட் நம்ம கெஸ் பண்ணி ஹோப் பண்றதுலாம் வந்து வேலைக்கே ஆகாது. ஸோ கோயிங் பேக் டு த ஃபிட்னஸ் வேர்ல்ட், நான் ஏற்கனவே பாடி காம்போசிஷனுங்கிற ஒரு விஷயத்துல ஃபிட்னஸ் வேர்ல்டை பார்த்து என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத போன 2 வீடியோஸை ஷேர் பண்ணேன்.
திருப்பி சொல்றேன், நீங்க பார்க்கலன்னா go and catch up on those. இப்போ கேலரி மேனேஜ்மெண்ட் செகண்ட் ஏரியால வரும்போது அகெயின் வந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியும்னா, இந்த சிறப்பா யார் பண்றாங்களோ அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த ஃபிட்னஸ் வேர்ல்ட்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது, அவங்க வந்து பேசின பாஷைன்னா கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணு அப்படின்னாங்க. வெயிட் லாஸ் எப்படி கொண்டு வருது, இந்த ஃபேட்டை எப்படி குறைக்கிறது, இந்த ஷேப்பை எப்படி கொண்டு வருது, நம்ம ஏதோ குறைச்சிருக்கோம், நம்ம ஏதோ ஒரு முயற்சியில நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணி குறைச்சிட்டோம், ஆனா வந்து இன்னும் குறையணும் அப்படின்ட்டு நினைக்கும் போது நான் ஃபிட்னஸ் உலகத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சும் போது அவங்க இந்த கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணுங்கன்னு பேசிட்டே இருந்தாங்க. என்னடா இது கார்போஹைட்ரேட் கம்மி பண்றது, அது என்ன டயட், கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ற டயட் பார்க்கும்போது கீட்டோ டயட் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமா இருந்தது, பாப்புலரா இருந்ததுன்னு சொல்ல வந்து பிரபலத்தையும் பாப்புலரையும் சேர்த்து இது மாதிரிதான் ஆகும் டங் ட்விஸ்டர்ஸ். ஸோ பாப்புலரா கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கீட்டோ டயட்டுங்கிறது இந்த முற்றிலும் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கான டயட். இது வந்து நம்ம இந்தியனைஸ்ட் வெர்ஷன். அன்லெஸ் யூ ஈட் மீட், நான் வந்து மீட் சாப்பிட்றது இல்லைங்கிறதுனால ஒரு வெஜிடேரியன் லைஃப் ஸ்டைல கீட்டோ அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைலை கொண்டு வரது மிகப்பெரிய சேலஞ்சா இருந்தது. ஸோ அப்படியும் ட்ரை பண்ணேன். கீட்டோ டயட்னு சொல்றாங்க, கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணுவாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கீட்டோ டயட்டுக்கு என்னென்ன ரெசிபிஸ், என்னோட வீடியோஸ் பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கீட்டோ காஃபி அதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். செம்ம காமெடி. ட்ரை பண்ணுவேன், நான் சின்சியராக ட்ரை பண்ணுறதுனால தான் வீடியோ போடுவேன், இதெல்லாம் போட மாட்டேன். பட் ஏன்னா அந்த கீட்டோ காஃபியில் வந்து அந்த வெந்நீரை போட்டு காப்பி பொடியை போட்டு அப்புறம் அதில் வந்து நெய்யை வேற போட சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பாரம்பரியம், நம்ம பழக்க வழக்கத்துக்கு சுத்தமாக செட் ஆகாத ஒரு காஃபி. இது வந்து எனக்கு பார்க்கறதுக்கே அபத்தமா தோணுச்சு. என்னன்னா காஃபில போய் யாராவது நெய்யை போடுவாங்களா, நெய் எவ்வளோ டேஸ்டியான போய் காஃபில கொட்டி வேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு தோணும். அதையும் அது போட்டு குடிக்கிறதுங்கிறது டேஸ்ட் ஓரளவு ஓகே தான், ஐம் நாட் டிமோனைசிங் இட். பட் எனக்கு என்னமோ அது நம்ம கல்ச்சர், நம்ம பாரம்பரியம், குழந்தையிலேருந்தே நான் அதை அப்படி எனக்கு அது பழக்கம் இல்லாதனால ரொம்ப விசித்திரமா பட்டது. ஆனாலும் ட்ரை பண்ணேன், அந்த மாதிரி கீட்டோ காஃபி ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறைய ரெசிபிஸ் போடுறேன். ஆக்சுவலி சில ரெசிபிஸ்லாம் நல்லாவே இருக்கும். காலி ரைஸ் ரெசிபிஸ் ஆகட்டும், ஜுக்கினி நூடுல்ஸ்லாம் நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு, மோசம் சொல்ல முடியாது. அதுவே வந்து ஃபுல் ஜேர்னிக்கும் சாப்பிட முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரிய. அது ஒரு தடவை சாப்பிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எக் ஆகட்டும், எக்கும் நான் வந்து பெருசாக சாப்பிட மாட்டேன், பட் அப்போல்லாம் சாப்பிட்டு இருந்தேன் தான். ஸோ எக்கு, இந்த ப்ராக்கலி இதெல்லாம் பாயில் பண்ணியோ இல்லை ஆம்லெட் பண்ணியோ சாட்டே பண்ணி என்னத்தையோ பண்ணி ஒரு வீக் டேஸில் பாக்ஸில் போட்டு ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போவேன். அப்படியே டிஸ்ட்ராக்ஷன்லேயே காஃபி குடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த எக்கு ப்ராக்கலி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சாலட் நிறையா சாப்பிடுவேன். இப்படி சாப்பிட்டு வீக் டேஸ் தள்ள முடியுது. வீக்கெண்ட்ஸ்ன்னு வரும்போது அந்த வேலையெல்லாம் ஆகாது இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் கிரேவிங்ஸ் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன வீடியோவில், இந்த மாதிரி பிரியாணிங்கிற ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணும்போது கஷ்டப்பட்டு போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து பிரியாணி அடிச்சுட்டு போயிடும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கீட்டோவில் வந்திருப்பேன் நான். எனக்கு அவ்வளோ கம்மியாக இந்த எக்கு ப்ராக்கலிலாம் சாப்பிட்டா கீட்டோசிஸில் வந்துருவோம் நம்ம. அது எப்படி கண்டுபிடிச்சேன்னா அதுக்கு யூரின் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. ஸோ அது யூரின் ஸ்ட்ரிப்ஸில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இந்த கீட்டோசிஸில் இருக்கீங்களா இல்லையான்னு காட்டும். அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி தான் தெரியும் எனக்கு வீக் டேஸில் நான் கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணி கீட்டோசிஸ்குள்ளே வந்துட்டேன் அப்படின்ட்டு. அந்த கீட்டோ கான்செப்ட் நான் ப்ரமோட் பெருசாக பண்ண விரும்பாது. எனக்கு அது செட் ஆகாதனால அதை பற்றி நான் டீட்டெயிலாக கவர் பண்ணல. அதை ட்ரை பண்ணியிருக்கேங்கிறது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லோ கார்ப்ஸ், 20 கிராம்ஸ்குள்ளே இருக்கணும் கார்ப்ஸ் அது. ஸோ அது வந்து வீக் டேஸ் தான் ஃபாலோ பண்ண முடிஞ்சது, வீக்கெண்ட்ஸ் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா என்னால் வந்து இந்த லோ கார்ப் கீட்டோ லைஃப் ஸ்டைலை என்னால் ஒரு வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு ஏற்ற ஒரு லைஃப் ஸ்டைலாக என்னால் கொண்டு வர முடியல. ஸோ இட் வாஸ் நாட் அ ஃப்ளெக்சிபிள் டயட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அண்ட் இட் வாஸ் கம்ப்ளீட்லி வெஸ்டர்னைஸ்ட். இது வந்து இந்தியன் ஸ்டைலுக்கு, வெஜிடேரியன் ஸ்டைலுக்கு, முக்கியமாக சவுத் இந்தியன் ஸ்டைலுக்கு இது எப்படி செட் ஆகிட்டு கொண்டு வரணும், இது இவ்வளோ பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படி பண்ணாலும் இப்போ 4 கிழமை இந்தியா போகிறோம் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் நாட் சஸ்டைனபிள் இந்த லாங் டேர்முங்கிறதுனால இது மேலே எனக்கு ஒரு பெரிய பற்றுதல், இதை ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை. பிகாஸ் இட் வாஸ் சிம்பிளி நாட் ஃப்ளெக்சிபிள். ஸோ அதனால வந்து வேற என்ன பண்ணுறாங்க, இது செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு வேற என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா கேலரிஸை வந்து டார்கெட்டடாக வச்சுருந்தாங்க. அதாவது இவ்வளோ கேலரிஸ் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபோக்கஸ்டாக அதை செட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட பேஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நமக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னா நம்ம இவ்வளோ கேலரிஸ் சாப்பிடணுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அந்த கேலரிஸ்குள்ளே இருக்கிற மேக்ரோ நியூட்ரியன்ஸ், நீங்களாம் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, மேக்ரோஸ் என்னன்னு தெரியும். தெரியலன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம், அது பெரிய மேட்டர் கிடையாது. பட் ஐம் அஸ்யூமிங் எவ்ரிபடி நோஸ். ஸோ கார்போஹைட்ரேட் ஃபேட் ப்ரோட்டீன் ரேஷியோ வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அதாவது கேலரிங்கிற டார்கெட்டுக்குள்ள இந்த கார்போஹைட்ரேட் ஃபேட் ப்ரோட்டீனை மட்டும் இவங்க மாற்றி
அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீனை கொஞ்சம் ஏற்றிட்டு ஃபேட்டை மாடரேட்டாக வச்சாங்க. இந்த மாதிரி வச்சு அவங்களால அப்படியே அந்த கேலரி டார்கெட்டை மீட் பண்ணிட்டே கொண்டு போகும்போது அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆச்சு. அப்போ நான் கத்துட்ட பாடம், அப்போ கார்போஹைட்ரேட்ஸை நம்ம கம்மி பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரீசன் இருந்தது, எதுக்கு இந்த மேக்ரோஸை அவங்க டார்கெட்டாக வச்சிருந்தாங்க. எனக்கு திடீர்னு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த வெறும் எலுமிச்சம்பழ சாதம் மட்டும் நீங்க பண்றீங்க, அதை மட்டும் ஃபேமிலிக்கு வச்சுட்டு நீங்க கம்மியா எடுக்கும்போது அதுல வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால அது வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் யூஸ்வலா நீங்க பாடி கொடுத்துட்டு அதுலயே நீங்க கம்மி பண்ணும்போது அது உங்க பாடி ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணணும், நான் மற்ற விஷயங்களை ஏற்றணுங்கிறதுனால அவங்க ப்ரோட்டீன் ஏற்ற ஆரம்பிச்சாங்க. என் உடம்பு ஒத்துழைக்கணும்னா எனக்கு ப்ரோட்டீன் கொஞ்சம் ஏற்றணும், அதில் என் உணவுல என் ஃபேட்டை கொஞ்சம் ஏற்றணும். ஆனால் கார்போஹைட்ரேட்ஸ் நான் கம்மியாக வைக்கும் போது எனக்கு வெயிட் லாஸுங்கிற ஒரு விஷயம் நடக்கும். எனக்கு நான் கேலரி டார்கெட் குள்ள தான் இருக்கேன். ஸோ இவங்க இப்படி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரோட்டீனை ஏற்றுறாங்க. அப்போ நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்களா, ப்ரோட்டீன் ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணாதான் வெயிட் லாஸுங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்குதுன்னு கிளியராக கண்டுபிடிச்சி அதை கம்மி பண்ணுறதுக்கு டக்குன்னு ஒரு விஷயத்த நம்ம பாடி கொடுக்குற விஷயத்த நம்ம எடுத்துட்டா அது நமக்கு பிரச்சனை பண்ணுங்க. அதனால முதல்ல அதுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் கொழுப்பை கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது அது ஃபுல்லா இருக்கிற ஃபீலிங் அது கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம கம்மி பண்ணும்போது அது நமக்கு ஒத்துழைக்கிறது. எனக்கு அதுக்கு வேணுங்கிறத அது ப்ரோட்டீன் மூலமாகவும் ஃபேட் மூலமாகவும் எனர்ஜியா எடுத்துக்கும் போது கார்போஹைட்ரேட்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணாம இருக்கிறதுனால அது உங்களோட வெயிட் லாஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி அது நிறைய பேர் சிறப்பான ரிசல்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிள் டயட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே வெஸ்டர்ன் வேர்ல்டில் ரொம்ப பாப்புலராக இருந்தது. ஸோ அவங்களுக்கு வெயிட் லாஸுங்கிறதுனால வரணுங்கிறதுக்காக அந்த வெயிட் லாஸ்க்கு என்ன தேவையோ அந்த டார்கெட் கேலரிஸை கிளியராக செட் பண்ணிட்டாங்க, புரிஞ்சு வச்சுட்டாங்க. அந்த டார்கெட் கேலரிஸை அவங்களுக்கு அச்சீவ் பண்ணணும்னா அவங்க கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணி தான் ஆகணும். ஆனால் அவங்க கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணும்போது பசி கிரேவிங்ஸ்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு அவங்க பயணத்தை அவங்களால கொண்டு போக முடியாததுனால அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீனை ஜாஸ்தி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபேட்டையும் கொஞ்சம் ஏற்ற ஆரம்பிக்கும் போது அந்த இன்சுலின் லெவல் அவங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் ஏற்றாதனால அது பேலன்ஸ்டா அவங்களால கொண்டு போக முடிஞ்சது. அப்ப பாடியும் ஒத்துழைக்க ஆரம்பிச்சது. இந்த கான்செப்ட் ஃபிளெக்சிபிள் டயட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவே நான் என்ன பண்ணேன்னா, சரி இவங்க வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றாங்க, இது நம்ம இந்தியன் ஸ்டைல்ல கொண்டு நம்ம ட்ரை பண்ணா எப்படி இருக்கும். அதாவது டார்கெட் கேலரி செட் பண்ணிடலாம். வெயிட் லாஸ்க்கு இப்போ நான் 1200 கேலரி டயட் நான் ஃபாலோ பண்றேன், இந்த டார்கெட்டை செட் பண்ணிட்டேன். இந்த 1200 கேலரிஸ்குள்ள நான் என்ன வேணா சாப்பிடலாம். கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஸ்லோவாக நான் கம்மி பண்ணுவேன். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் 1200 கேலரிஸ்குள்ள என்ன வேணா சாப்பிடலாம் அப்படிங்கிற சிந்தனையை நான் முதல்ல வளர்க்கும் போது இட் வாஸ் வெரி லிபரேட்டிங். எனக்கு ஒரு ஜிஎம் டயட்டோ ஒரு கீட்டோ டயட்டோ இல்லை வேற ஏதோ ஒரு எக் டயட் அந்த மாதிரி டயட்ல இட்ஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டிவ், இதுதான் சாப்பிடணும், வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நம்ம எந்த விஷயம் நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோமோ அதான ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி எது நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ நம்ம பாடி நம்ம மைண்ட்லாம் அதை சாப்பிடணும்னு அது ஆசைப்படும். இது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதை நீங்க ரிலேட் பண்ணீங்கன்னா செலவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு செலவு ஜாஸ்தி பண்ண தோணும். அதுக்கு பதிலாக நீ செலவு பண்ணலாம், ஆனா நீ இந்த பட்ஜெட்குள்ள நீ செலவு பண்ணிக்கணும். உனக்கு வேணுங்கிறத நீ ஆசைப்பட்டதை வாங்கிக்கணும். துணியே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு எவ்வளவு டவுன் ஆயிடுவோம் இல்லையா, துணி மணி நகையெல்லாம். அதே துணியே வாங்காத நான் சொல்லலை, ஆனா நீ வாங்குற துணிமணியோ இல்லை நகையோ இன்னும் பட்ஜெட்குள்ள வாங்கிக்கோன்னு சொல்லும்போது பரவாயில்லையே, வாங்கக்கூடாதுன்னா நம்ம வேணுங்கிறத வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இட் வாஸ் வெரி லிபரேட்டிங். ஸோ அப்படித்தான் ஆரம்பிச்சது என்னோட ஃப்ளெக்சிபிள் டயட்டிங் மற்றும் மேக்ரோ பேஸ் பண்ண டயட்டிங். இதையும் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, இஃப் இட் ஃபிட்ஸ் இன் யோர் மேக்ரோஸ், IIFYMங்கிற கான்செப்ட். அதாவது நீ என்ன வேணா சாப்பிடலாம், நீ சாப்பிட்ற உணவு உன் மேக்ரோஸ்குள்ள நீ கொண்டு வந்துட்டா எனி ஃபுட் இஸ் ஓகே ஃபார் யூ டு ஈட்டுங்கும் போது எனி ஃபுட் இஸ் ஓகேங்கும் போது இட்ஸ் சச் அ லிபரேட்டிங். ட்ரஸ்ட் மீ, அது பெரிய ஒரு ரிலீஃப் கிடைச்சது. எனக்கு கீட்டோலேருந்து வெளில வரவங்களுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரிக்டான டயட்லேருந்து வெளில வரவங்களுக்கு எது வேணா சாப்பிடலாங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும். ஸோ அந்த இஃப் இட் ஃபிட்ஸ் யுவர் மேக்ரோஸே நம்ம இந்தியனைஸ்ட் வெர்ஷன், அதாவது இந்தியன் உணவுகள் வச்சு நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற அப்ரோச் நான் எடுத்துக்கும் போது தான் எனக்கு 360 டிகிரி சேஞ்சஸ் கிடைச்சது. இது என்னோட கோச்சிங் ப்ரோக்ராம்க்கான ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப். இதை நான் எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, இப்போ நம்ம பார்க்குற இந்த மெனு பிளானிங்கிறது 5th ஸ்டெப்ல அதாவது பிளானிங் டார்கெட் கேலரிஸ்குள்ள கேலரிஸ் இன்னுங்கிற ஒரு செக்ஷன்ல வருது. இதுக்கு முன்னாடி
பிளானிங்கிற ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி அசஸ்மெண்ட்டுங்கிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். உங்களோட இனிஷியல் பாடி காம்போசிஷன் என்ன, நீங்கள் இனிஷியலாக உங்களோட பேஸ் லைன் கேலரிஸ் என்ன, உங்கள் வெல்னஸில் நீங்கள் என்ன இருக்கீங்கன்னு அசஸ்மெண்ட் முடிச்சுட்டு அந்த டேட்டா அவங்க கையில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட பிளான் என்ன, என்னோட பாடி காம்போசிஷன் வந்து என்னோட பாடி வெயிட் என்னவா இருக்கணும், பாடி ஃபேட் பர்சன்டேஜ் என்னவா இருக்கணும், என்னோட BMI என்னவா இருக்கணும், ஷேப்பு சைஸ், இதெல்லாம் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராஸ் இருக்கு. டீட்டெயிலாக நான் கோச்சிங் கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி 4th ஸ்டெப்ல முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கேலரிஸுங்கிற ஒரு விஷயத்துக்கு வரணும். ஸோ டார்கெட் கேலரிஸ் நம்ம பிளான் பண்ணும்போது, மெனு பிளானிங் பண்ணும்போது நீங்க வந்து முக்கியமா உங்களோட கரண்ட் மெனு கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னு நம்ம பார்த்துட்டோம், நீங்க சாப்பிட்ற உணவு அன்றாடம் உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த உணவா இருக்கணும். அதுலேருந்து தான் நீங்க ஆரம்பிக்கணும். அதனாலதான் நீங்க வேற ஏதோ ஒரு டயட் பிளான், வேற யாரோ ஃபாலோ பண்ற, வேற யாருக்கோ ரிசல்ட் கொடுத்த டயட் பிளான் நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு அது சிறப்பான டயட் பிளானா இருக்கிறதுனாக்கா அது இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் யோர் ப்ரிஃபரன்சஸ், யோர் டேஸ்ட், யோர் பட்ஜெட் இல்லையா? ஸோ அதனால பிளானிங்குள்ள வரும்போதே உங்களோட கரண்ட் பேட்டர்ன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் வச்சிருக்கீங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதெல்லாம் மாடிஃபை பண்ண போறோம். புதுசா எதுவும் நம்ம கிரியேட் பண்ண போறது இல்லை. ஏன் நம்ம பார்த்துட்டோம், நம்ம ருசிக்கும் பசிக்கும் ஹங்கர் மேனேஜ்மெண்ட், கிரேவிங்ஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுத்துக்கும் இந்த மேனேஜ் பண்ணா நம்மளோட ஸ்டமக் ஆகட்டும், நம்மளோட டேஸ்ட் பட்ஸ், டங் ஆகட்டும், இவங்க 2 பேரோட கோஆப்ரேஷன் முக்கியம். அவங்க 2 பேருக்கும் கம்ஃபர்டான உணவுகள் இருந்தால் நம்ம ஆரம்பிக்கணும் நம்மளோட பிளானிங்கை. ஸோ அதுக்காக கரண்ட் மெனு, பழகி இருக்கிற மெனு நமக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட வெயிட் லாஸ் டார்கெட்டை நான் செட் பண்ணியிருக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ரோட் மேப்ல 4th ஸ்டெப். ஸோ உங்கள் டார்கெட் கேலரிஸ் இருக்கணும், உங்கள் கரண்ட் மெனு இருக்கணும். இது ரெண்டும் இருக்கும்போது வெயிட் லாஸ் பிளானிங் மெனு எப்படி இருக்கும்னா, இட் வில் மேட்ச் த கரண்ட் மெனு வித் டார்கெட் கேலரிஸ். இந்த மெனுவை இந்த டார்கெட்டுக்கு நோக்கி நான் எப்படி மேட்ச் பண்றதுங்கிறது தான் வெயிட் லாஸ் மெனு பிளானிங் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ரீகேப் நிறைய விஷயம் நம்ம பேசணும் இல்லையா? ஸோ வி ஃபோக்கஸ்ட் ஆன் 3 ஃபோக்கஸ் ஏரியாஸ். அதில் பாடி காம்போசிஷன் பற்றி டீட்டெயிலாக 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்க. அண்ட் பாடி காம்போசிஷன், பாடி ஃபேட்டை எப்படி ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அடுத்தது கேலரி மேனேஜ்மெண்ட் வரும்போது கேலரிஸ் இன்னுங்கிற கான்செப்டில் டயட் பிளானிங்க்கு என்னென்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து மீல் பிளானிங்னா என்ன, மீல் பிளானிங் ஃபார் வெயிட் லாஸ், இது ரெண்டுத்துக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் உங்களோட உணவு, அதாவது உங்கள் ஃபேமிலிக்கு சாப்பிடக்கூடிய ரெகுலர் உணவையே நீங்கள் கம்மியாக சாப்பிடும்போது அது எப்படி உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு உதவாதுன்னு பார்த்தோம். அதே சமயம் எப்படி ஒரு வேற யாரோ கிரியேட் பண்ண டயட் பிளானோ, எங்கேயோ இருக்கிற டயட் பிளானோ நீங்க எடுத்து ட்ரை பண்ணும்போது அது எதுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்னு பார்த்தோம். அண்ட் வெயிட் லாஸ் பிளான் பண்ணும்போது நீங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் மைண்ட்ல வச்சுக்கணுங்கிறதையும் பார்த்தோம். கேலரிஸ்னா என்ன, கேலரி டெபிசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுதான் நம்ம டார்கெட் கேலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டார்கெட் கேலரிஸ்னா கேலரி டெபிசிட்குள்ள வந்துடணும். இவ்வளோ என்னோட பேஸ் தான், என்னோட அன்றாட உணவுக்கு இவ்வளோ கேலரிஸ் எனக்கு தேவை, அதுலேருந்து நான் ஒரு டெபிசிட் கொடுக்கறது தான் டார்கெட் கேலரிஸ். அதை முதல்ல செட் பண்ணிப்பாங்க ஃபிட்னஸ் வேர்ல்டு அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அதை செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ளேயே அவங்க மேக்ரோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிளெக்சிபிளா அவங்களோட டயட்டிங்கை கொண்டு போவாங்க. அதுதான் இஃப் இட் ஃபிட்ஸ் இன் யோர் மேக்ரோஸ்ங்கிறத பார்த்தோம். ஸோ இவ்வளோ விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்க. உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காகவே அகெயின் குவிஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குவிஸை எடுத்துட்டு உங்களோட புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங்கை ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அது செக் பண்ணிட்டீங்க, எனக்கு புரிஞ்சிருது இந்த கான்செப்ட், நீங்க என்னென்ன சொல்லியிருக்கீங்களோ புரிஞ்சிருது அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நோட்டு போடுங்க. நோட்ல ஒவ்வொரு செக்ஷன்லயும் லேர்னிங், டூயிங்னு பிரிச்சுக்கோங்க. 3 செக்ஷன் நோட்டை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு செக்ஷன் ஃபார் பாடி காம்போசிஷன், ஒரு செக்ஷன் ஃபார் கேலரி மேனேஜ்மெண்ட் and 1 section for wellness management. அதில் பாடி காம்போசிஷன் உங்கள் பாடி ஃபேட்டோட இனிஷியல் பர்சன்டேஜ் நோட் பண்ணிக்கோங்க. கேலரி மேனேஜ்மெண்ட் வரும்போது கேலரிஸ் என்னன்னு வரும்போது இங்கே வந்து இப்போ வாட் இஸ் மை கரண்ட் கேலரிஸ்ங்கிறத நீங்கள் அசஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுலேருந்து ஒரு கேலரி டெபிசிட்டை நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னா. ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. எல்லா நோட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக எல்லா நோட்ஸையும் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நோட் டவுன் பண்ணதுக்கப்புறம் டூயிங் செக்ஷனில் வந்துட்டு நீங்க உங்களோட கரண்ட் மெனு என்ன, உங்களோட டார்கெட் கேலரிஸ் என்ன, இது ரெண்டையும் எப்படி மேட்ச் பண்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ல வந்து ட்ரை பண்ண ஆரம்பிங்க. நம்ம அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கிளையண்டோட ஒரு 1 day மெனு, ரெகுலர் மெனு எடுத்து ஒரு வெயிட் லாஸ் மெனுவா நம்ம மாற்றலாம். அதோட கிளிம்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன். ஸோ ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க பண்றதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு உங்களோட டயட் பிளானை நீங்க மாத்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள், இந்த ஃபவுண்டேஷன் நாலேஜ் தான் இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க. ஸோ அகெயின் குவிஸ் வந்து முற்றிலும் ஃப்ரீ. போயிட்டு அதுல ஃபிளாஷ் கார்ட்ஸ் இருக்கும், அதுல கான்செப்ட்ஸ் இருக்கும், கத்துக்கோங்க.
குவிஸ் முடியும்னா எடுங்க, இல்லைனாலும் ஓகே. பட் இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சிருதுங்கிறது வந்து கன்ஃபார்ம்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குவிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது எடுத்து முடிச்ச உடனே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கத்துனது மறக்காம இருக்கிறதுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது மட்டும் இல்லாம, அந்த நோட்ஸ்ல என்ன சொல்றாங்களோ அதை ஆக்ஷன்ஸ்லயும் நீங்க செய்யும்போது, டூயிங்ல நீங்க செய்யும்போது உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபோக்கஸ்டா நீங்க அழகா கொண்டு போகலாம். இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லி கொடுத்த முறையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு மேலும் மேலும் இதே ஸ்டைல்ல வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்த வீடியோல நான் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்கிறத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தியும் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடனே உங்க டவுட்ஸ் நான் ஆன்சர் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோவில் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விழுமனமும் ஆரோக்கியமாக இருக்க என் வாழ்த்துக்கள். சீக்கிரம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.